ஹலோ வியூவர்ஸ், இந்த பழைய சாப்பாடு இருக்குது. பழைய சாப்பாடை எப்படி சாப்பிட்ணும், எது வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்குன்றத பார்ப்போம். இப்போ இதுக்கு நான் சாம்பார் வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த பழைய சாப்பாட்டுக்கு இந்த பச்சை மிளகாவை வறுத்து சாப்பிட போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு முதல்ல கொஞ்சம் தயிர் விட்டுக்கலாம், உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் வெயிலில் வைக்க போகிறேன். கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுக்கிடலாம். ஒரு 1/4 மணி நேரம் போதும். இது அப்படியே எண்ணெயில் வறுத்து சாப்பிட்டா பழைய சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். காஞ்சிடுச்சு, எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த பச்சை மிளகாவை இந்த எண்ணெயிலே வறுத்துக்கிடணும். எண்ணெயில் இந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டோன்னா நிறம் மாறுற வரைக்கும் வறுக்கணும். இது பழைய சாப்பாடு, தயிர் சாப்பாடு, சாம்பார், ரசம் எல்லாத்துக்குமே இந்த பச்சை மிளகா வறுவல் ரொம்ப நல்லாயிருக்கும். காரமும் இருக்காது, கசப்பு மாதிரியும் தெரியாது, காரம் சுத்தமாகவே இருக்காது. ஏன்னா தயிர் போட்டு கொஞ்சம் ஊற வச்சுட்டு தான் நம்ம எண்ணெயில் பொரிக்கிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பழைய சாப்பாட்டுக்கு. நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள், நிறைய சாப்பிடுவீங்க. பச்சை மிளகாலாம் வேஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி செய்து சாப்பிட்டோன்னா தொட்டுக்க நல்லா சைட் டிஷ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், நல்லா நிறம் மாறுது. வீட்டில் பச்சை மிளகா நிறைய இருந்ததுன்னா அதை காம்பை கிள்ளிட்டு 2 கீறிட்டு மோரில் நல்லா ஊற வச்சு நல்லா காய வச்சு எடுத்து நல்லா காய வச்சுன்னா நம்ம இந்த மாதிரி மோர் மிளகாவும் ரெடி ஆகிடும். இதை பாருங்கள், ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இது எப்படி சாப்பிட்லான்றதை பார்ப்போம்.